ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆப்பிள் மாங்க். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பிக் பார்பிக்யூ டைனிங் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பிளாகா எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓபன் பண்ணா பார் கவுண்டர், ஆமா, இன்ஃபேக்ட் லைக் டொமஸ்டிக் லிக்கர்ஸும் வச்சிருந்தாங்க, இம்போர்ட்டட் லிக்கர்ஸும் வச்சிருந்தாங்க. சவுண்ட்ஸ் பிட்டி குட் அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் லைக் ஜாக்கப்ஸ் கிரீட் ரெட் வைன்லாம் கூட இருந்துச்சு. நிறைய இடத்துல அது கிடைக்காது. ரேர் பீஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. பார்க்கும்போது நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். லிக்கர் லவ்வர்ஸ் தைரியமாக போகலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ புஃபே ரெஸ்டாரண்ட்டில் பார் சவுண்ட்ஸ் பிட்டி குட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சில்வர் வுல்ஃப் கூட இருந்துச்சுன்னா பாருங்க. அப்புறமா தான் சூப் எடுத்துட்டு வந்தான். சிக்கன் மஞ்சூரியன் சூப்புன்னு ஆஸ் யூஷுவல் கார்ன்ஃப்ளவர் போட்டு இருந்தது. அண்ட் ஒரு பீஸ் சிக்கன் வச்சு கொடுத்தான். டேஸ்ட் வைஸ் 5க்கு 3 கொடுக்கலாம், ஆனால் போர்ஷன் சைஸ் ரொம்ப கம்மி. கேட்டால் சூப்பு அவ்வளோதான் சார்ன்னா. அப்புறம் அக்காம்ப்ளிமெண்ட்டாக மின் சட்னியும் மைனீஸும் கொடுத்தான். ரெண்டுமே ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. டேய், வேற ஏதாவது எடுத்துட்டு வாடானா. அப்போதான் நம்ம பார்பிக்யூ அடுப்பு எடுத்துட்டு வந்து வச்சான். பட் பரவாயில்லங்க, அடுப்பு கறி நிறையவே போட்டு நல்லா நெருப்பு கங்கு நல்லா சுட சுட எடுத்துட்டு வந்து வச்சான். சரி ஸ்கியூஸ் எடுத்துட்டு வாடானா. இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி எடுத்துட்டு வந்து வச்சான். டே, நான் நான்வெஜ் ஸ்டார்டர் தாண்டா கேட்டேன், நீ என்னடா வெஜ் ஸ்டார்டர் கொடுத்து கம்பி கட்டுற அப்படின்னு. இல்லை சார், இங்கே அப்படிதான் அப்படின்னா. பட் பர்சனலாக சொல்ல போனால் பானிபூரி நல்லா இல்லை. பட் அதோட மின்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, ரசம், அது நல்லா இருந்துச்சு. குட் ஃபார் டைஜஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆலு ஐட்டத்தை அப்ரூவ்டாக ஸ்டார்டர்ஸ்லேருந்து கட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரான்ஸ் கேட்டா இல்லைங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் எடுத்துட்டு வந்தான். என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். அண்ட் அமெரிக்கன் கார்ன்னு சொல்லி வச்சான். இதுவும் நல்லா இருந்துச்சு. பட் இதில் அந்த ஜல்ஜீரா சாட் மசாலா இல்லை. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருந்துச்சு. 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். அண்ட் நான் அவனை பார்த்தேன், நீ எப்போதான்டா நான்வெஜ் ஸ்டார்டர் எடுத்துட்டு வருவேன்னு கேட்டேன். இருங்க சார் வரேன்னா. அப்புறம் பார்த்தா ஆலு கட்லெட் வந்தது. கோவம் காது மேலே அடிப்பேன், நீ போயிடு, என் பிளேட்ல வச்ச முதல் டெட் பாடி நீந்தான்னு. அப்புறம் நமக்கு வைக்கவே இல்லை. இவன் மட்டும் இல்லைங்க, எல்லா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்லயும் வெஜ் ஸ்டார்டர் கொடுத்து ஏமாத்துறானுங்க. அன்லிமிட்டெடுக்குன்னு போனா அதே மாதிரி பார்த்தா இன்னொரு ஆலு ஐட்டமு, அதுல பார்த்தா மைனீஸ் போட்டு எடுத்துட்டு வந்து ஆலு டிக்கின்னா. என் வாயில நல்லா வந்துடும், மரியாதையா போய் வெஜ்ஜு வேணாம் நான்வெஜ் எடுத்துட்டு வான்னு. கடைசியா மூஞ்சி மாறினதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு வந்தான் தந்தூரி சிக்கன் விங்ஸ். பட் சீரியஸ்லி டேஸ்ட் ரொம்ப சட்டில்டா மைல்டா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மசாலாஸும் ரொம்ப வெல் மேரினேட்டடா இருந்தது. நல்லா ஏசி ரூம் டெம்பரேச்சருக்கும் தந்தூரி சிக்கன் விங்ஸ் நல்லா சாஃப்டா இருந்தது. இங்க தான் இன்னொரு ஸ்கேன் பண்ணா. கேட்டா மட்டன் கோலா உருண்டன்னா. கடைசியில பார்த்தா கோலி குண்டு பக்கோடா மாதிரி இருந்தது. கடலை மாவு ஜாஸ்தி, மட்டன் டச்சே கிடையாது. அவனும் என்ன பண்ணுவான் பாவம், மட்டன் விற்கிற விலைக்கு. அப்புறம் ஹோம்மேட் பிரெட் சார் அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ஆனா இந்த மாதிரி பக்காவா இதெல்லாம் கொடுத்து நம்ம வயிற்ற அடைக்கிறான். உஷாரா இருங்க சாப்பிடும்போது. சரி, பிரெட்டுக்கு அப்புறமா வந்தது தான் இந்த குண்டூர் சிக்கன். சரி ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல இருக்கும் போல அப்படின்ட்டு நானும் நம்பி பார்த்தேன். கடைசியில தான் வச்சான் அங்க எனக்கு ட்விஸ்ட். குழம்புல வெந்துட்டு இருந்த சிக்கனை எடுத்துட்டு வந்துட்டான். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கின் பீல் ஆயிருக்காது. டேஸ்டும் ரொம்ப சட்டில்டா தான் இருந்தது. இது ஒழுங்கா கூட வேகலை. இல்லை இன்னொரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, சிக்கன்ல தோலை உரிக்காததுனால அதோட முடியெல்லாம் அப்படியே இருக்கு. ஒழுங்காவே கிளீன் பண்ணல. டேஸ்ட் ரொம்ப கேவலமா தான் இருந்தது. 5க்கு இது -1 ஃபெயிலு. என்னடா இது இப்படி பண்றீங்கன்னு அப்புறமா தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. இந்த பார்பிக்யூ ஸ்கியூஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் ப்ரானு சிக்கன் ஃபிஷ்ஷு இது எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சான். எனக்கு வந்து இந்த குண்டூர் சிக்கன்லயே இவன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. சரி பார்பிக்யூ ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அதுலயும் அட்டர் ஃபெயிலு. என்னன்னு பாத்தீங்கன்னா கிளீன் ஒழுங்காவே பண்ணல. ப்ரான்ல பாத்தீங்கன்னா ப்ரானோட குடல், அதாவது டீவைன் பண்ணி உள்ள இருக்க வெயினை ரிமூவ் பண்ணுவாங்க, ஒழுங்காவே பண்ணல. ஒரு சைடு ஃபுல்லா கருகி இருக்கு, உள்ள இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒழுங்கா இன்ஸ்பெக்ட் பண்ணி சர்வீஸ் பண்ண மாட்டாங்களா கிச்சன்லன்னு தெரியல. சரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. வெஜ்ஜுக்கு போலான்னு போனா மஷ்ரூமை கருக்கி வச்சிருக்கான் பாருங்க. அண்ட் லைக் பன்னீர் ரொம்ப சூயி ரப்பரியாகி ஓவர் குக் ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸும் ஒழுங்கா இல்லை. சரி வெல்கம் ட்ரிங்க் அப்புறமா தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு பார்க்காதீங்க, வெறும் ராஸ்பெரி ஜூஸ் தான், அதுவும் எசன்ஸ். அப்புறமா சரி லைவ் கவுண்டர் போடலான்னு போனேன். அங்க போனாதான் தெரிஞ்சது ஃபயர்வுட் பீஸா இருக்குன்னு. பட் இவன் பண்ண ஒரு மேஜர் பாயிண்ட், என்ன மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், எதுவுமே அவன் ஒழுங்கா மூடி வைக்கல, இல்லை ஒரு கிளியர் பண்ணி வைக்கல. ஸோ
ஃபுட்டு எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. இது இனிமேல் தான் பேக் பண்ண போகிறேன்ற இந்த பீஸா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுன்னா இன்ஸ்டன்ட் தோவை எடுத்து தோசை சுடுற மாதிரி ஆல்மோஸ்ட் பீஸா சாஸ்ன்னு போட்டான். பட் இட்ஸ் நாட் அ ப்ராம்ப்ட் பீஸா சாஸ். மார்கரெட்டா சீஸ் கேட்டால் க்ரீம் சீஸ் லிக்யூரை ஊற்றி கொடுக்குறான். என்னன்னா இல்லை சார் இங்கே இப்படி தான் க்ரீம் சீஸ் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும்னா, சரி மார்கரெட்டா சீஸ் கொடு அப்படின்னு இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் ஆகும்னா டைமை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே புஃபே கவுண்டரில் பார்க்கலான்னு போனால் வெஜ் மோமோஸ் இருந்தது. ஒரே ஒரு நல்ல விஷயம், வாழையில போட்டு ஸ்டீம் பண்ணிட்டு இருந்தான். சரி பக்கத்தில் பார்த்தாக்கா நான்வெஜ் மோமோஸ் தனியாக இருந்தது. அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வேகலை. அதுக்கேற்ற மாதிரியே எவனோ இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். யாரா நீங்கன்ட்டு போய் பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் சாலட்ஸ் எல்லாம் இருந்தது. வெஜ்ஜில் பாஸ்தாவில் சாலடு, அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சால்ட் பெப்பர் சீசனிங்ஸில் ஏதோ ஒரு கிங்கினி மிங்கினின்னு சாலட் பேர் போட்டு வச்சான். ஆனியன் ரைத்தாலாம் வச்சுருந்தான். இதில் என்ன தெரியுமா ஒரு பியூட்டி, ஊறுக்கா கூட கணக்கு காட்டுறான். மாங்காய் ஊறுக்கா எலுமிச்சங்காய் ஊறுக்கா அப்படின்ட்டு கேட்டால் 100 ஐட்டம்ஸ் போடுறோம்ல புஃபேல, அப்போ அதுவும் இதில் கணக்கு ஆகும் அப்படின்றான். ஊறுக்காலாம் வச்சு ஹைலைட் பண்ணுறான் அவன் ப்ராடக்டை. பட் எனக்கு இதில் எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவே படலை. ஏன் வெஜ்ஜில் இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸாக இருக்குது. சரி நான்வெஜ்ஜில் போய் பார்க்கலான்னு பார்த்தா சிக்கன் தந்தூர் சாலடு. அங்கே தான் வச்சா இன்னொரு ட்விஸ்ட்டு கோயிங்க. வெறும் ஆனியன் தான் இருக்குது. தந்தூரி சிக்கன் சீசனிங்ஸ் போட்டு வச்சிருக்கான் ஆனியனில், உள்ள சிக்கனே இல்லை. மேனேஜர்கிட்டையும் சொல்லியாச்சு, சர்வீஸ் ஆள்கிட்டையும் சொல்லியாச்சு. அந்த பாட்டை ரீஃபில்லும் பண்ணலை, ரீப்ளேஸும் பண்ணலை. ஏண்டா வெறும் வெங்காயம் சாப்பிட வந்ததுக்காடா நான் உங்களுக்கு பே பண்ணுறேன். இதில் வேற அலர்ஜி அலர்ட்டு கேலரிஸ். வெறும் வெங்காயம் சாப்பிட்றதுக்கு 45 கேலரி இருந்தால் என்ன இல்லைனா என்ன அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் யாருமே ஒழுங்காகவே அதை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண மாட்டாங்க. குவாலிட்டி இஸ் லேகிங் பிஹைண்ட் மேன். யூ ஆர் ரன்னிங் அ ஃபுட் இண்டஸ்ட்ரி, பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் வெஜ்ஜு புஃபே போனால் ஆஸ் யூஷுவல் நூடுல்ஸ் இருந்தது, எனக்கு பெருசாக அப்பீலிங்காக இல்லை. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இருந்துச்சு, அப்புறம் தால் தடுக்கா. பட் இது எல்லாமே நார்மலாக தான் இருந்தது, எதுவுமே புதுசாக இல்லை. ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஆலுவும் போட்டு வச்சுருந்தான். அப்புறம் இன்னொரு ஒரு தால் ஃப்ரை மாதிரி ஒன்று இருந்தது. பட் எனக்கு சீரியஸ்லி வெஜ் பக்கமே நான் போகல. அப்புறம் ரசம், சரி இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்ட்டு தான் எடுத்தேன். சாதம், இதுலேயும் என்ன ஒரு பியூட்டினா கொட்டையாக இருக்குது, ஒழுங்காக வேகலை சாதம். அப்புறம் வெஜ் புலாவு, டிட்டோ தக்காளி சாதம்னே சொல்லிக்கலாம். இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டு தெரியுமா, அப்பளம் வத்தலெல்லாம் கூட அவன் ஐட்டம்ஸாக போட்டு கணக்கு காட்டுறான். சரி இந்த பக்கம் வந்தால் நான்வெஜ் சிக்கன் பிரியாணி, இதாவது நல்லா இருக்குமேன்னு பார்த்தா அதே குண்டூர் சிக்கன்ல போட்டான் பாருங்க, தோல் ஊறிக்காத சிக்கன், அதை போட்டு வச்சிருந்தேன். சரி சிக்கன் பிரியாணி தான் அப்படி லட்சணமா இருக்குன்னு பார்த்தா பக்கத்திலே சிக்கன் குருமா வச்சான். சால்னா மாதிரியே தான் இருந்துச்சு. அது கூட பார்த்தா மட்டன் குருமான்னு சொல்லி சொன்னான். ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் சிம்லராக தான் இருந்தது. அதில் சிக்கன் இருந்தது, இல்லை மட்டன் இருந்துச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் மோர் ஆர் லெஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இவங்க ஒழுங்காகவே வதக்க மாட்டுறானுங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாடை கிளீனாக அப்பட்டமாக தெரியுது. பக்கத்தில் இருக்கிறது மீன் குழம்பு. என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், மீனை தனியாக பேக் பண்ணி வச்சுட்டான். குழம்புல மீனை போட்டுட்டு கடைசியாக இந்த கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சு கொட்டி வச்சுட்டான். மீனோட தோல் இருக்குல்ல, அந்த ஆயில்ஸ் ஃபிஷ் ஆயில் ஸ்மெல்லு கிளீனாக அடிக்குது. பட் ஃப்ளேவர் இல்லை. இது பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பாஸ்தான்னு சொன்னான். என் கண்ணுக்கு சிக்கன் தெரியல. உங்களுக்கு சிக்கன் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல எக் ஃப்ரைட் ரைஸ், எக்கை காணோம் பாஸ். இது என்ன ட்விஸ்ட், இதுதான் வேற லெவல் ஹைலைட். என்ன தெரியுமா, எக் மஞ்சூரி. ஆமா, ஆனா இதுல பாத்தீங்கன்னா பைண்டிங் தனியா இருக்கும், எக்கு தனியா இருக்கும். எக்கு ஓவர் குக்டு வேற, பிளஸ் ரொம்ப சால்ட்டியா இருந்துச்சு. இல்ல இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சூப்புன்னு ஒன்று கொடுத்தான் பாத்தீங்களா, அதே சூப்ல கொஞ்சம் எக்கை போட்டு எக் மஞ்சூரியன் கம்பி கட்டி வச்சுட்டான். சீரியஸா சொல்லுறேன், அவனால முடிஞ்ச அளவு காஸ்ட் கண்ட்ரோல் பண்றன்ற பேர்ல குவாலிட்டியை படு கேவலமா கொடுக்குறான். எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இந்த FSSAI இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் ஆடிட் வருவாங்களான்னு தெரியல. அப்புறமா நம்ம கொடுத்த பீஸா ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துட்டு கொடுத்தான். லக்கிலி இந்த பீட்சா மட்டும்தான் லைவ் கவுண்டர்ல சொல்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறமா இது என்னன்னு பாக்குறீங்களா,
ஆக்டோபஸ்ங்க. சரி, சைனா, ஜப்பான், கொரியா, தாய்லாண்டில் கிடைக்கிற ஆக்டோபஸ் சென்னையில் கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுன்னு சரி எனக்கு ஒரு பார்பிக்யூ ஆக்டோபஸ் போடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி டேபிளில் போய் உட்காருங்க சார் எடுத்துகிட்டு வரேன்னா நம்பி போனதுக்கு வச்சு செஞ்சான். அதுலேயும் ஒரு ஸ்கேமு. ஃபுல்லாக வெங்காயத்தை போட்டுட்டு ஆக்டோபஸை என்னை தேட வச்சுட்டான். கொடுத்ததே ஒரு சின்ன கிண்ணம் அளவு தான். அதில் என்ன ஆக்டோபஸ் தேட வைக்கிற அளவு வச்சுருக்கான். அதை 10 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கான். இங்கே பாருங்க, ஆக்டோபஸோட லென்டில்ஸ் மட்டும்தான் இருக்குது. எப்படி அந்த தந்தூரி சிக்கன் சாலடில் வெறும் வெங்காயம் போட்டு வச்சுருந்தானோ அந்த மாதிரி தான் இந்த ஆக்டோபஸையும் பண்ணி வச்சுருந்தான். என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறீங்க, இன்னொன்று எடுத்துகிட்டு வாடானா அதுவும் இதே மாதிரி தான் இருந்தது. மூஞ்சி காமிச்சா உடனே நம்ம டென்ஷன் ஆகிறோன்னு கூல் பண்ண ஒரு வெல்கம் ட்ரிங்க். இது பார்த்தா லெமன் மின்ட் ஃப்ளேவர். என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணுறான், நம்மளை வச்சு இவன் கேம் ஆடிட்டு இருக்கானேன்றது கிளீனாக தெரிஞ்சுது. அப்புறம் என் ஃப்ரெண்டு பர்த்டேன்ட்டு சர்ப்ரைஸாக ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். ஓகே ஃபைன், அவனோட ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு அக்செப்டன்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, என் தலைவன் அதுக்கு மேலே வேற லெவலு. அவன் கொண்டு வந்த கேக்க அவனுக்கே பாரி வள்ளல் அள்ளி கொடுக்குறாரு, அப்படியே அக்காவோட பிளெஸிங்ஸ் சைடில். சரி பார்த்தா அவன் பொண்டாட்டி மண்டையன் கூட கேக்கை ஊட்டி விட்டு நல்லா ஜீசுபடி மஸ்து மஸ்துன்னு இருந்தானுங்க. கேக்குன்ன உடனே தான் ஞாபகம் வந்தது நம்ம டெசர்ட் கவுண்டர். சரி அதை போய் அட்டாக் பண்ணலான்னு போனால் ட்ரெஸ்ஸிங் வைஸ் நல்லா பண்ணி வச்சுருந்தான். கார்னிஷு அப்புறம் அந்த டேபிள் செட்டிங் மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் பர்சனலாக சொல்ல போனால் எல்லா டெசர்ட்டுமே ரொம்ப ஓவர் ஸ்வீட்டு அண்ட் அவனோட ஃப்ளேவர் ஜஸ்டிஃபை பண்ணலை. ப்ரௌனிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை கவுச்ச நாத்தம் அப்படியே க்ளீனாக தெரிஞ்சுதுன்னா பாருங்க. இது நான் பாசந்தின்னு நினச்சேன், கட்சியில் பார்த்தா தான் தெரிஞ்சுது. கார்ன்ஃப்ளோரும் பாலும் மிக்ஸ் பண்ணி சக்கரை போட்டு கலர் போட்டு வச்சான். பிச்சைக்காரன் தட்டு மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கடைசியில் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. எனக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இது இவ்வளோ ஃபுட்டாக வேஸ்ட் பண்ணுறோன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஜஸ்டிஃபிகேஷனே கொடுக்க முடியல. சரி கடைசியாக வந்தது தான் இந்த டெசர்ட் கவுண்டர். இதில் கோல்ட் ஸ்டோன் பேட்டர்னு மார்பிளிங் பண்ணினா ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் குல்கந்து மிக்ஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் யுவர் ஓன் கிரியேஷன் தான் சொன்னான். சரி நம்மளோட 7th சென்ஸை யூஸ் பண்ணி பண்ண ஃப்ளேவர் தான் இந்த மிக்சிங் கிரியேஷனு. லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி கூடுறான்னா கோயிந்தான் பரோட்டா கடையில் வேலை செஞ்சுருப்பான் போல் போட்டு கொத்துன்னு கொத்தி ஐஸ்கிரீமை கூழாக்கி கொடுத்துட்டான். இந்த மாதிரி புஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது ஓன் கிரியேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் கூட 1 ஸ்பூன் குல்கந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூட மசாலா ஸ்வீட் சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா பான் ஐஸ்கிரீம் ஃபியூஷன் ஸ்டைல் அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பான் லவர்ஸ் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். கடைசி ஃபைனல் டச்சை தான் என்னோட பர்சனல் ஃபேவரெட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் கூட ஃப்ரெஷ்லி கட் வாட்டர்மெலன். ஆமாங்க, யாராவது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கூட வாட்டர்மெலன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி சிட்ரஸ் லவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் சம்மர் சீசனில் மட்டும்தான் உங்களுக்கு வாட்டர்மெலன் கிடைக்கும். அதனால இந்த சான்ஸை விடாதீங்க. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஃப்ரெஷ்ஷாக 1 ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கூட கொஞ்சம் வாட்டர்மெலனை போட்டு ஃபைன் சாப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்பிள் மாங் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயிந்தா இதையும் விட்டு வைக்கல. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொஞ்சம் திக்காக கூடுறான்னு சொல்லவே பயங்கரமாக ஸ்மாஷ் பண்ணி இதையும் கொஞ்சம் கூழாக்கி தான் கொடுத்தான். சரி மேலே டாப்பிங் இல்லை கார்னிஷ் ஏதாவது போடுறான்னும் போது திருப்பி அதே வாட்டர்மெலன் கியூப்ஸே கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ணினதை போட்டு கொடுத்தான். என்னோட பர்சனல் ஃபேவரட் இதுதாங்க, மற்றபடி சொல்லிக்க எதுவும் இல்லை. நம்ம சேனல் லோகோ இதுதான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்குறேன்.